அது எப்படா எப்போ பார்த்தாலும் ஃபோன்லயே இருக்க? ரொம்ப உங்களோட பிஸி ஆயிட்டேண்ணா. இவர் பெரிய பிஸ்தா, பாதாம் பருப்பு, முந்திரி கொட்டை, வெள்ளரி விதை, நாய. வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு வேலாக்ஸ். ஸோ இந்த விலாக் வந்து பேசிக் என்னன்னா, இது ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்ச ஒரு குட்டி விலாக் தான் இருக்குது. மிஞ்சி நம்ம விலாக் எல்லாமே குட்டி விலாக் தான், 10 நிமிஷம் தான் வரும். மதுரை மட்டும் பெரிய விலாக். ஆமாம், மதுரை மட்டும் தான். அது நம்ம 4 நாள் ட்ராவல் பண்ணிட்டு போனாலும் அது ஆக்சுவலாக இன்னும் பெருசாக வர வேண்டியது. நம்ம தம்பிங்க வந்து 10 நேரம் ரெக்கார்ட் பண்ண மறந்துடுவானுங்க, மீதி நேரம் எடிட் பண்ண மறந்துடுவானுங்க, மீதி நேரம் பீப்லேயே போயிடும். ஸோ அதனாலேயே வந்து அதெல்லாம் போட முடிய மாட்டேங்குது எங்களால். எங்களுக்கு வர வர ஃபேமிலி ஆடியன்ஸ் நிறையா இருக்காங்க. ஸோ பார்த்து தான் போட வேண்டியதாக இருக்க கண்டென்ட் எல்லாமே. ஸோ இந்த விலாக் எதை பற்றின்னு பார்த்தோன்னா, ஒரு பாட்காஸ்ட் ஷூட் போகிறோம். நம்ம பாட்காஸ்ட் ஷூட் பேசிக்காக ஏதோ ஒரு ஸ்டுடியோவில் வச்சு அந்த மாதிரி பண்ணுவாங்க. இது ஒரு கம்பெனி பேஸ் பண்ணி, அவங்க ஒரு ட்ரேடிங் ஸ்டாக் மார்க்கெட் பேஸ்டான கம்பெனி. எருமை சீட் பெல்ட் போட்டு தொலை. டேய் இல்லை, கேஸ் வாங்கிட்டுலாம் என்னால் பொழைக்க முடியாது. ஸோ ஐயோ தாக்கிட்டேனே. ஸ்டேட் 7 கம்பெனின்னு சொல்லி பிரதீஷனா மூலயமா அந்த லீட் தான். அது அண்ணாக்காக தான் நம்ம இந்த ஷூட் பண்ணுறோம். ஒரு மும்பை பேஸ்டு கம்பெனி ரெகுலராக பண்ணிருந்தாங்க. இங்கே லோக்கல் வேண்டாம், நம்மளை சூஸ் பண்ணி நம்ம பண்ணித்தரோம் அவங்களுக்கு. ஸோ அந்த ஷூட்காக தான் போயிட்டுருக்கோம். இப்போ பேசிக்காக 1 o'clock நாங்கள் கிளைண்ட்டுக்கு ரெக்கி காட்டி ஆகணும். அதாவது சவுண்ட்லேருந்து லைட்லேருந்து ஒரு ஃபுல் ரிஹர்சல் காட்டி ஆகணும். அதை அவங்க ஃபைனலைஸ் பண்ணதுக்கப்புறமா தான் வில் கெட் a green signal to go to that. அது ஒரு பெரிய செட்டப். அங்கே போயிட்டு நான் செட்டப் உங்களுக்கு இது வரைக்கும் ஒரு ஈவெண்ட்டுக்கும் நான் செட்டப் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்றேன். இது வரைக்கும் ஒரு ஈவெண்ட்லேயே நான் எக்ஸ்பிளைன் பண்ணவே இல்லை. இந்த ஈவெண்ட்லேயாச்சும் இது நமக்கு அந்த ஒரு டைம் ஸ்பேன் ஃப்ரீயாக நிறையா இருக்கும் ஐ கெஸ். ஸோ அப்படி இருக்கும்போது வேணால் நான் செக் பண்ணுறேன். ஆனால் சம்பாதிக்கிற காசு ஒன்று இந்த காருக்கு சர்வீஸ்க்கு போயிடுது, இல்லை இந்த காருக்கு டீசலுக்குனே போயிடுதுடா. ஸோ அதுதான் செட்டப் வைஸு. ஸோ நம்ம அங்கே போயிட்டு எப்படி இருக்குன்னு, அங்கே நேற்று போகும்போது அவ்வளோ ப்ராசஸ் எங்களுக்கு மேலே போகிறதுக்கு எக்யூப்மெண்ட் ஏற்றுறதுக்குலாம். இப்போ நம்ம தம்பி யோகா ஒரு 10 வாட்டி கால் பண்ணுவாப்புல, அண்ணே அது அண்ணே இது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அங்கே போயிட்டு என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். பாருங்க, அதோ வெளிநாட்டில் இருக்க மிஷின்லாம் இருக்குது இங்கே. இருந்தாலும் என் நண்பனுக்காக 100 ரூபாயிலேருந்து 20 ரூபாய் பண்ணுறேன். என் நண்பன் 3 மணி பாட்காஸ்ட்டுக்கு மணி என்னடா 1 மணிக்கு எல்லாத்தையும் செட் பண்ணி முடிச்சு, 1 மணியில் நம்ம 12 மணிக்கு முடிச்சிட்டோம். எல்லா ரெக்கையும் முடிச்சு ஷார்ட் டிவிஷன் போட்டுட்ருக்கோம். அடுத்து அவங்க இன்ட்ரிவியூ மாட்டதெல்லாம் எடுத்துட்டோம். நெக்ஸ்ட்டு பண்ணிடலாம், ஸ்டார்ட் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்ம தான் எல்லா கேமோட ஃபுட்டேஜும் காப்பி போட்டிருக்கோம். நான் எதற்கு வந்துக்கிறேனே தெரில. ஏதோ சும்மா கூப்பிட்டாங்க, வந்தேன், போர் அடிக்குதுன்னு கிளம்பிடுவோம் 3 மணிக்கு. கடைசி வரைக்கும் தண்டை சோரத்துன்னு பொழைச்சிக்குவோம். அது ஒன்று உழுதுன்னா என் மண்டியில் விழும், நான் இங்கே விழுவேன், இது இங்கே விழும். அப்புறம் அஜய் அண்ணா வந்து என்னை கத்தி சாவடிச்சிருவார். என்ன சாவு சாவும்ல. இங்கே ரங்கராய சக்தி வேலு, ரங்கராய சக்தி வேலு, வாங்க சாப்பிட போகலாம்.